ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப இந்த செய்தி கேட்கும்படியான கிருபையை நமக்கு தந்தார். இந்த மாதத்திலே ஒரு 14வது நாளை கூட நாம் காணும்படியான கிருபை கர்த்தர் நமக்கு தந்தார். இந்த ஆண்டிலே ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பைபிளில் எரேமியா 32:17 உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுண்டோ? பக்தன் நம்பிக்கையோடு சொல்லுகிறார், உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஏதாவது இருக்குதா? ஒண்ணுமே இல்லையே. எவ்வளவு அழகாக இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்தார். எவ்வளவு அழகாக நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். நமது சரீர அவயவங்களை எவ்வளவு அழகாக உருவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய படைப்புகள் எத்தனை அற்புதமானவைகள். மிக அழகாக நேர்த்தியாய் ஒவ்வொன்றையும் படைத்த ஒரு ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவரை குறித்து தான் பக்தன் சொல்லுகிறார், உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ? அவருக்கு எல்லாமே தெரியும். நம்மை குறித்து எல்லாமே ஆண்டவர் அறிகிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்கள் மிகப்பெரியது. லாசரு மரித்து விட்டான் என்ற கலக்கத்தோடு மார்த்தாளும் மரியாளும் கலங்க நிற்கிறாங்க. ஒரேவர்களை பார்த்து வேடிக்கை பார்த்தது. இவர்கள் நம்பிக்கொண்டிருந்த இயேசுவானவர் வருகிறார், என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. ஆனால் இயேசுவானவர் வந்து ஒருவரும் நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை செய்து முடித்தார். அதே ஆண்டவர் தான் இன்று நம்மோடு கூட இருந்து அவரால் செய்யக்கூடாத அற்புதங்கள் ஒண்ணுமே இல்லை. இன்று நம்மோடு கூட இருந்த அற்புதங்களை செய்ய முடியும். அவர் செய்கிற அதிசயங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான் இருக்கும். சில காரியங்களை குறித்து கலங்கி நிற்கலாம். ஒரு நிமிஷத்தில் ஆண்டவர் அப்படியே மாற்றி அமைக்க முடியும், மாற்றுவார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இந்த நாளிலே மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். டெஸ்ட் பண்ணி பாருங்க, நடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறீரே. உம்மால செய்யக்கூடாத அற்புதங்கள் ஒன்று உண்டோ? ஒண்ணுமே இல்லப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதத்தை செய்யுங்கப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரம் கூட இருக்கட்டும். சமாதானத்தின் தேவன் கூட வாரும். பெரிய காரியங்களை காண கிருபை செய்யும். இந்த நாள் மகிமையின் நாளாக மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.